மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் பற்றாக்குறையால தமிழக அரசு மருத்துவமனைகள் தள்ளாட்டத்தில் இருக்கு. இதனால உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைக்காம சாமானியர்கள் சாபம் விட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட 11,000 அரசு மருத்துவமனைகள் இருக்கு. ஆனா தினமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய இந்த மருத்துவமனைகள்ல சுமார் 20,000 மருத்துவர் பணியிடங்கள் மட்டுமே இருக்கு. அதுலேயும் சுமார் 4,000 பேர் பற்றாக்குறை. செவிலியர்களும் போதிய எண்ணிக்கையில் இல்லை. இதனால உரிய நேரத்தில் உரிய சிகிச்சைகள் கிடைக்காம மக்கள் அவதிக்குள்ளாகி வராங்க. இதர பணியாளர்களும் பஞ்சமா இருக்கிறதால அரசு மருத்துவமனைகள் சுகாதார சீர்கேட்டில் சிக்கி தவிக்கின்றன. அண்மையில ஆய்வு கூட்டம் நடத்திய தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய சுகாதாரமற்ற கழிப்பறைகள், கழிவுநீர் தேக்கம் உள்ளிட்ட அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்யுமாறு அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் டீன்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் அடிப்படை வசதிகள், சுகாதாரம், உணவின் தரம் ஆகியவற்றை மாதம் ஒரு முறை கண்காணித்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநருக்கு அறிவுறுத்தினார். சுகாதாரத்துறையுடைய இந்த நடவடிக்கையை அரசு மருத்துவர்கள் வரவேற்றிருக்காங்க. இது தொடர்பாக அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் மருத்துவர் எஸ். பெருமாள் பிள்ளை கிட்ட கேட்டபோது, தமிழகத்தில் புதிதாக அரசு மருத்துவமனைகளும் கூடுதல் கட்டிடங்களும் கட்டப்பட்டு வருது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலா புதிதாக மருத்துவர் பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை. 10 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கா அதிகமாயிருச்சு. அதற்கேற்ப மருத்துவர், செவிலியர், இதர பணியாளர் பணியிடங்களை உருவாக்கணும். இப்போ தமிழகம் முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 2000க்கும் மேற்பட்ட மருத்துவர் பணியிடங்கள் காலியா இருக்கு. 850 மகப்பேறு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல குறைவான அளவே மருத்துவர்கள் இருக்காங்க. அரசு மருத்துவமனைகள்ல தினமும் சுமார் 2000 பிரசவங்கள் நடைபெறுது. அதனால அங்கு மகப்பேறு மருத்துவர் பணியிடங்களை 2000 அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுடைய நிர்வாகம் சீரழிந்து வருவதும், ஒவ்வொரு மாவட்டங்களையும் பொதுமக்கள் சரியான சிகிச்சைகள் பெற முடியாமல் அவதிப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு பெருமளவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வருவதும் தொடர்கதையா இருக்கு. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியிலேயே சொன்னபடி அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றணும். தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தன்னுடைய துறை செயலற்று கிடப்பதை மறைத்து செய்தியாளர் சந்திப்புகளில் வெற்று அறிவிப்புகளையும் பொய் பெருமைகளையும் பேசி தமிழக மக்களை ஏமாற்றுவதை நிறுத்தணும். மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாமல், நிர்வாகத்தை சீரமைக்காமல் மருத்துவர்களையும் பொதுமக்களையும் ஆபத்தில் சிக்க வைக்கும் வகையில் செயல்படக்கூடிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதவி விலக வேண்டும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக தலையிட்டு சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து 9 கோடி மக்களின் நலத்தை பேணி காக்கும் வகையில் சென்னை அரசு பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் உள்ளது போன்ற உயர் சிகிச்சை மருத்துவ வசதிகளை அனைத்து மாவட்டங்களையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் காட்டமாக வலியுறுத்தி வருது. இதுக்கிடையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை தொடர்பாக அண்மையில் பேட்டியளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கரோனா காலத்தில் 1412 செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டாங்க. அவங்களில் 1271 பேர் காலியா உள்ள நிரந்தர செவிலியர் பணியிடங்களில் நியமிக்கப்பட இருக்காங்க. காலியா இருக்கக்கூடிய 2553 மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப 24,000 மருத்துவர்கள் பங்கேற்கக்கூடிய ஆன்லைன் தேர்வு ஜனவரி 27 நடைபெற இருக்கு. அதே போல 1066 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள், 2250 கிராம சுகாதார பணியிடங்களும் ரொம்ப சீக்கிரமா நிரப்பப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாமானியர்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்தி வருகிறது அரசு. அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் பற்றாக்குறையால அந்த நோக்கம் சிதைந்து விடக்கூடாது.